அடுத்ததா சிம்ம ராசி எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசி ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா பினிச்சிங் இல்லையேப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வருகிறது. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சரின்னு சொல்லுவாங்க. இந்த அகப்பட்டவனுக்கு அஷ்டம சரின்னா என்னன்னா, பொதுவாவே நமக்கும் அவங்களுக்கும் வாய்க்கா தகுறாரு. பொதுவாவே நமக்கும் சனிக்கும் ஆவாது. இந்த ஆளு வேற 8ல வந்து நமக்கு மார்க் பண்ணிட்டான். 8ல வர்றதுங்கிறது உங்கள நோட் பண்ண மாரி. இதோ வாடா அப்படின்னு நோட் பண்ற மாரி 8ஆம் இடத்துல சனி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, சிம்ம ராசிக்காரங்கள நோட் பண்றாரு. நீ மாட்டுவ இரு அப்படிங்கிற மாரி. எப்படி மாட்டி விடுவாரு? நான் உங்களுக்கு ஜாலியா சொல்றேன். 8ஆம் இடத்த சனி பகவான் எப்படி உங்கள மாட்ட வைப்பாருன்னா, லஞ்சம் வாங்குனா மாட்டிப்பீங்க. 8ஆம் இட சனி பகவான் ஏதாவது ஒரு வெண்டார்கிட்ட கிஃப்ட் வாங்குனா மாட்டிப்பீங்க. ஒரு 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 ப்ரோகிராமு, ஒரு ஷூட்டிங்கு, ஏதோ ஒரு விஷயம், காரியமா ஒரு விஐபி கெஸ்ட்ட பார்க்க போறீங்க. அவர் ஏதாவது பறிச்சு குடுத்தாருன்னா மாட்டிப்பீங்க. இருக்கிற கம்பெனில வேலை போயிரும். அப்போ கால் வைக்கிற உங்க இடத்துல மேல கண்ணு ஒரு வைங்க. பழிச்சொல் சொல்லுவாங்க. நீ வந்து காசு வாங்கிட்டு தான் பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காசு தான் பெரிய உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்த போகுது. பாயிண்ட் நம்பர் 1 திருட்டு பழி வரும். பாயிண்ட் நம்பர் 2 குடுத்தா காசு தேவையில்லாத பொருள யார்ட்டயும் வாங்காதீங்க. இன்னொருத்தர் பொருள உரிமை கொண்டாடாதீங்க. எதுவும் தேவை என் வேலை நான் சம்பாத்தியம் எனக்கு ஒட்டுனா போதும். அதுல உறுதியா இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1 பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, இதுல ஒரு ட்விஸ்ட். எல்லாரும் சொல்றாங்க ஹரி, 8ஆம் இடத்துல சனி வருமா, அஷ்டம சனி இப்படி படுத்தும், அப்படி படுத்தும். நான் சொல்றேன், அஷ்டம சனி நல்லது செய்யும். எப்படின்னா, அந்த சனி தான் இவர்களுக்கு 6 கூடியவர். 6ன்னா என்ன? வியாதி கடன் கஷ்டத்த குடுக்கக்கூடியவனே அவன் தான். அவன் 8ல மறையும் பொழுது, விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு, எது கடனோ அதுவே உங்களுக்கு அடைந்து விடுகிறது. நல்லதாக மாறி விடுகிறது.